தடம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. மட்டக்களப்பில் வழமை போன்று இயங்கும் தனியார் பேருந்துகள். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபா மேலும் வீழ்ச்சி. இலங்கை எமது உற்ற நண்பன், எண்ணெய் அத்தியாவசிய பொருட்களை வழங்க தயார், ஈரான் அதிரடி அறிவிப்பு. கச்சா எண்ணெய் விநியோகத்தை இரண்டாவது முறையாக குறைத்தது சவுதி அரேபியா. விமான கட்டணங்கள் இருமடங்காக உயரும் சாத்தியம். சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தொடர்பில் போலீசார் விளக்கம். விரிவான செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் 450 கிராம் எடையுள்ள ஒரு இறாத்தல் பானின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 450 கிராம் எடையுள்ள ஒரு இறாத்தல் பானின் புதிய விலை 130 ரூபாவாகும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஏனைய அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளையும் இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவினால் அதிகரிக்க பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் தனியார் பேருந்து சேவைகள் முடங்கியுள்ள போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வழமை போன்றும் இயங்கி வருகின்றது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று தொடக்கம் சேவையிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் நன்மை கருதி தொடர்ந்து சேவையினை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் முன்னெடுத்து வருகின்றது. மட்டக்களப்பிலிருந்து தூர இடத்திற்கான சேவைகளும் குறுந்தூர சேவைகளும் நடைபெற்று வருவதை காண முடிகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி தனியார் பஸ்களுக்கும் உள்ள போதிலும் மக்களின் நன்மை கருதி சேவைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பஸ் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் தமது நிலைமையினை கருத்திற்கொண்டு தமக்கான எரிபொருட்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலை 307.81 ரூபாயிலிருந்து 315.36 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அதேவேளை அதன் விற்பனை விலை 308.36 ரூபாவிலிருந்து 315.94 ரூபாவாக அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளின் நாணயங்கள் உள்ளிட்ட ஏனைய வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராகவும் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் சிறிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையுடனான இருதரப்பு உறவில் ஈரானின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ள இலங்கைக்கான ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதுவர் கலாநிதி அலிரெசா டெல்கோஷ் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதரகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்தினை வெளியிட்ட அவர் இலங்கையை ஒரு நட்பு நாடு என்று விவரித்ததோடு ஈரான் தனது பங்காளிகளுடன் திறந்த மற்றும் ஆதரவான நிலைப்பாட்டை பேணி வருகிறது என்றும் தெரிவித்தார். அதற்கு அமைவாக இலங்கை உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரினை தொடர்ந்தும் அணுகக்கூடியதாக உள்ளது. அத்தகைய நாடுகளின் தேவைகளை எளிதாக்க ஈரான் தயாராக உள்ளது என்றும் இதன்போது உறுதிப்படுத்தினார். அத்துடன் இலங்கைக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்க ஈரான் தயாராக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இலங்கை இக்கட்டான நிலைக்கு உள்ளாவதை ஈரான் ஒருபோதும் விரும்பாது என்றும் ஈரான் தேசத்திற்கு இலங்கை மிகவும் மரியாதைக்குரிய நாடு என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு ஆதரவளிக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் ஈரான் விரிவான உட்கட்டமைப்பை நிறுவியுள்ளது. இன்று வரை அவர்களை பாதிக்கும் எந்த பிரச்சினைகள் குறித்தும் அறிக்கைகள் பதிவு செய்யப்படவில்லை. அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டார்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் இரிஸ் டெனா போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுப்பதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது.
இலங்கையின் அந்த உதவியை இச்சந்தர்ப்பத்தில் தூதுவர் அலிரேசா டெல்கோஷ் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனமான சவுதி அரம்கோ ஏப்ரல் மாதத்திற்காக ஆசிய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் கச்சா எண்ணெய் விநியோகத்தை 2வது முறையாக குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர்ச்சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை ஊடாக மேற்கொள்ளப்படும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள இடையூறுகளே இதற்கு முக்கிய காரணமாகும். வெளிநாட்டு ஊடகங்களின்படி ஏப்ரல் மாதத்தில் செங்கடலில் அமைந்துள்ள யான்பு துறைமுகம் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் அரப் லைட்ஸ் வகை கச்சா எண்ணெயை மட்டுமே தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்க அந்நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதன் விளைவாக ஆசிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான விநியோகம் கடுமையாக கட்டுப்படுத்தப்படுவதுடன் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் உற்பத்தியும் வரையறுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் இலங்கையில் விமான கட்டணங்கள் முந்தைய நிலையை விட 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதா ருவன் கொடித்துவக்கு கருத்து வெளியிடுகையில், சர்வதேச சந்தையில் ஒரு கலன் விமான எரிபொருளின் விலை $2.25 சுமார் $4 உயர்ந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை நிலவரப்படி இலங்கையிடம் 28 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு காணப்பட்டது. தற்போது சுமார் 21 நாட்களுக்கு தேவையான இருப்பு உள்ளது. ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் ஒரு எரிபொருள் கப்பல் வரவுள்ளது. அத்துடன் ஏப்ரல் 10 முன்னர் மற்றொரு கப்பல் வரவுள்ளதால் விநியோக தடைகள் ஏற்படாது என தெரிவித்தார். இதேவேளை எரிபொருள் விலை உயர்வு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் பதில் தலைமை நிர்வாக அதிகாரி வசந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விமான நிறுவனத்தின் இயக்க செலவுகளில் எரிபொருள் மிக முக்கியமான அங்கமாகும். விலை 2 மடங்காகியுள்ளதால் நிதி திட்டமிடலில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே பழைய விலையில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளதால் அந்த பயணிகளிடம் மேலதிக கட்டணத்தை வசூலிக்க முடியாது. இது நிறுவனத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டினார். இலங்கை போலீசாரினால் வெளியிடப்பட்டதை போன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் ஒரு பதிவு தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கிய விடயங்கள் குறித்து உங்கள் அவதானத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என பொதுமக்களுக்கு வழிகாட்டுவது போல் அமைந்துள்ள அந்த செய்தி எவ்வகையிலும் இலங்கை போலீசாரால் வெளியிடப்பட்டது அல்ல என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. போலீசார் தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு ஏதேனும் அறிவித்தல் விடுக்கப்படுவதாயின் அது போலீஸ் ஊடக பிரிவின் உத்தியோகபூர்வ கடித தலைப்பின் கீழ் ஊடகங்களுக்கு அறிக்கையாகவே வெளியிடப்படும் என்று அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கம் மற்றும் யூடியூப் தளம் வாயிலாகவும் அன்றாட உத்தியோகபூர்வ செய்திகள் புதுப்பிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் இலச்சினை அல்லது பெயரை பயன்படுத்தி இவ்வாறான பொய் தகவல்களை பரப்புவது ஏதேனும் திட்டமிட்ட செயலா என்பது குறித்து கண்டறிய ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் இவ்வாறான பதிவுகள் குறித்து அவதானத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயற்படுமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.